ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10 அன்னைக்கு நம்ம ஷங்கர் சார் ஆஃப்டர்நூன் ரொம்பவுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம நோட்டீஸ் போர்டில் போய் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். யாராவது கேட்க தவறுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு சார் வந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறதாகவும் அது குறித்த ஒரு டெமோவான ஒரு ஆடியோ தான் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் விரிவான ஆடியோ நோட்டீஸ் போர்டில் வரல, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ சார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் கேட்டால் தான் இது குறித்துலாம் சார் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆடியோ தான் சார் அன்றைக்கி வெளியிட்டிருந்தது. ஸோ அது குறித்து தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். தவறாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக எஸ்பிஓவில் உங்களால் தொடர முடியும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 64,847 நபர்களுக்கு மட்டும்தான் இன்னும் பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் சார் நிறைய பிக்ஸ் வந்து இது தொடர்பாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மெசேஜஸும் வந்து இது தொடர்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுலேயுமே அதிகமான அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், 10 to 12% தான் இருப்பாங்க. குறைவான அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க அந்த பெண்டிங்கில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 85 to 95% அவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிரான்சாக்ஷன் கவுண்ட் தான் அதிகமாக இருக்கிறே தவிர டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அமௌண்ட் வந்து சீக்கிரமாக எல்லாருக்குமே கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. 80% மக்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஃபினிஷ் ஆகிருச்சு. 20% மக்களுக்கு மட்டும்தான் இன்னும் பணம் போட வேண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க் லிங்க் வந்து நோட்டீஸ் போர்டில் காட்டினது மாதிரி அட்மின் டீமுக்கும் இப்படி தான் ஷோ ஆகும் அப்படின்னு ஒரு பிக் வந்து நோட்டீஸ் போர்டில் அன்னைக்கு டிசம்பர் 10 அன்னைக்கு சார் வந்து வெளியிட்டிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பேசிக்கில் தான் நம்ம அட்மின் டீமுக்கு வந்து அந்த மைக்ரோ டாஸ்க் செஞ்சவங்களுடைய லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ மொத்தமாக மைக்ரோ டாஸ்க் டோட்டல் ஆக்டிவ் மெம்பர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,25,897. ஆனால் ரெகுலராக ஒர்க்கிங் செய்யக்கூடிய அவங்களுடைய கவுண்ட்டு கிட்டத்தட்ட வெறும் 67,356 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து கரண்ட்டாக ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா அவங்க வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து அவங்க கவுண்ட்டை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. கரண்ட்டாக பைமோ டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் படி வேலை செஞ்சவங்களுடைய எண்ணிக்கை வந்து நீங்கள் வெயிட்டிங் பேஜில் போய் பார்த்தாலே வந்து கண்டுபிடிக்கலாம். கிட்டத்தட்ட 30,000 to 40,000 சம்திங் தான் இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை வந்து வெயிட்டிங் பேஜில் ஷோ ஆகும். அண்ட் வந்து இது வந்து டிசம்பர் 10 வந்து சார் வந்து வெளியிட்ட ஒரு எண்ணிக்கை குறித்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது அன்னைக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதில் கிட்டத்தட்ட 50% மக்கள் வந்து இன்வேலிட் யூஆர்எலை வந்து சப்மிட் செஞ்சு டாஸ்க்கை ஃபினிஷ் செஞ்சுருக்காங்க. இன்வேலிட் யூஆர்எல் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த லிங்க் வந்து நீங்கள் சென்ட் பண்ண லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது. எதனால் ஓப்பன் ஆகாது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று குரூப் நம்பர்களுக்கு மட்டுமே வந்து ஷோ ஆகிற மாதிரியான ஒரு லிங்க் அதில் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைவேசியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷோ ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க. அதை ப்ரைவேட்டாக நீங்கள் மாற்றினா மட்டும்தான் மற்றவங்களாலையும் அதை வந்து திறந்து வந்து போஸ்ட்டை பார்க்க முடியும். ஸோ ப்ரைவேட்டாக போஸ்ட்டு செஞ்சும் சில பேர் இருக்கிறாங்க. இதுதான் ஃபேஸ்புக்கில் இருந்து வேலை செய்கிறவங்க செய்யக்கூடிய தவறு. போஸ்ட்டை பப்ளிக்காக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக. நிறைய நபர்கள் ஸ்டோரி போட்டுட்டு அதோடைய யூஆர்எல்லை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு யூஆர்எல்லை எடுத்து சப்மிட் செஞ்சவங்களும் இந்த இதில் அடங்குறாங்க. இது போன்ற தவறுகள் நடைபெறாத வண்ணம் இருக்கணும்.
இனி இப்படி நடக்கவே கூடாது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை எப்படி செய்யணும் அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் லாங்குவேஜ் வைஸ் வந்து அங்கே வந்து யூடியூப் லிங்க் வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மொழியில் உள்ளவங்க அந்தந்த மொழியில் உள்ள யூடியூப் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும். மைக்ரோ டாஸ்க் எப்படி செய்யணும், எந்த சோஷியல் மீடியாவில் எப்படி செய்யணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸோடு நம்ம கமாண்டர்ஸ் வந்து அங்கே வந்து தெளிவாக வந்து யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பப்ளிக் எப்படி மாற்றுறது ஃபேஸ்புக்கில் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதையுமே வந்து அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. தவறாமல் மிஸ் பண்ணாமல் அதை பார்த்து கரெக்டாக டாஸ்க்கை செய்யுங்க. கிட்டத்தட்ட வந்து நேற்றுல இருந்து தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் சிறு சிறு தவறுகள் செஞ்சால் கூட அடுத்த 2 மாதத்துக்கு அவங்களுடைய ஐடி வந்து சஸ்பெண்டில் தான் இருக்கும். முழு அமௌண்ட்டு நம்ம செய்கிற வேலைக்கு எப்போ ஆட் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம காத்திருந்ததுக்கான காரணமே இந்த ரிப்போர்ட்டுக்காக தான். எந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து பைமோட் எஸ்பிஓவை பற்றி என்ன நினச்சிருக்கும்? இதுக்கு எதுக்குடா பைமோட் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குது. எனவே தவறு செய்யாமல் வேலை செஞ்சு முடிங்க. இதுதான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஐடி மட்டும் ஆக்டிவாக இருக்கிற இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் குறைஞ்சது சில பேர் வந்து டாஸ்கே செய்யலை, சில பேருக்கு குறைஞ்சது 3 டாஸ்க் வரைக்கும் செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களுடைய லிஸ்ட் எல்லாமே எடுக்கப்பட்டுருச்சு. நேற்று வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மேலே எல்லாருமே கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட போகிறாங்க. வித்ட்ராவல் அமௌண்ட்டுக்காக மட்டும் எஸ்பிஓவில் இருந்துக்கிட்டு இன்ஆக்டிவாக இருக்கிற நபர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்றுல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனி அவங்களுடைய ஐடி எப்போவுமே ஆக்டிவேட்டே ஆகாது. இதே ரெகுலர் டாஸ்க்கு தவறாக செய்கிறவங்களுக்கு அதை சரியாக செய்கிறதுக்கு வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபடி சரியாக இனி வேலை செய்யுங்க. வெள்ளிக்கிழமைக்கு மேலே, அதாவது நேற்றுல இருந்து வேலையில் ஏதாவது தவறு செஞ்சால் கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும். அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் செஞ்சு தரப்படும். இது வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அவங்க ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படுறது உறுதி. இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர். இன்ஆக்டிவ் மெம்பர்ஸில் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே டு ஃப்ரைடே வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சார் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேக்ஹெண்டில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நடைபெறுது அப்படிங்கிறதுனால தான் அங்கே வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எஸ்பிஓ சொல்லக்கூடிய சர்வீஸ் அண்ட் சேல்ஸை மக்கள் பர்ச்சேஸ் செய்கிறத பார்த்துட்டு டைப் கம்பெனிகள் ரொம்பவுமே புரிச்சு போனதா சார் இந்த இடத்துல அவங்களுடைய தாட்ஸை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட எப்படி சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்பவுமே வந்து அவங்க வந்து டபுள் மீனிங்கில் வந்து சார் வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க நோட்டீஸ் போடணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது சேல்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் செய்கிறத பார்த்து கம்பெனிகள் கவலை தான் படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே மோசமாக நடைபெறுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சார் வந்து சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்காங்க. பேமெண்ட் வாங்கிறவங்களுடைய எண்ணிக்கை நோட்டீஸ் போர்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மட்டுமே 10,000 நபர்கள் இருக்கிறாங்க. அதுவும் பேமெண்ட் வாங்கினவங்க கிட்டத்தட்ட 4,000 நபர்களுக்கு மேலேயாவது இருப்பாங்க. ஆனால் 314, அதாவது 314 நபர்கள் மட்டும்தான் எஜுகேஸ்ட் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் செஞ்சுருக்காங்க. எஜுகேஸ்ட் கோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியும் பர்ச்சேஸ் செய்ய தவறுனா அது எஜுகேஸ்ட்டுக்கு நஷ்டம் கிடையாது, அதை பர்ச்சேஸ் செய்யாதவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சார் இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்சரை மட்டும் ப்ராப்பராக மேனுவலாக அட்மின் டீம் வந்து மானிட்டர் பண்ணாங்க. இனி மைக்ரோ டாஸ்க்குமே இண்டிவிஜுவலாக மானிட்டர் செய்யப்படும். சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணி மைக்ரோ டாஸ்கில் தவறு செய்யாமல் இருக்கணும். மீறி தவறு செஞ்சால் பேமெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்காது, ஐடியே சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கண்டென்ட் ரைட்டரில் தவறு செஞ்சீங்க அப்படின்னா பேமெண்ட்லேயும் சேஞ்சஸ் இருக்காது, மாறாக அந்த பிளாக்கே வந்து நீக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த முழு அமௌண்ட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இங்கே எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும்
இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர் குவாலிட்டியான கண்டென்ட்டை கொண்ட வீடியோ போடணும், கண்டென்ட் ரைட்டர் குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கிற பிளாக் போடணும். அதுதான் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். பைமோட் எல்லாருக்குமே தேவையானது தான், மக்களுடைய தேவை கருதி தான் அதில் கிட் 1 கிட் 2 அப்படின்னு 2 கிட் இருந்துச்சு. இன்னும் சிலர் வந்து அதில் மசாலா ஐட்டம்ஸ் வெஜிடேரியனான எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து 50,000 நபர்கள் பேமெண்ட் வாங்கியும் இங்கே பைமோட்டில் ஷாப்பிங் செய்ய ஏன் முன் வரல அப்படின்னு தெரியலை அப்படின்னு சார் இந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். வெஜிடேரியன் எப்படியும் குறைவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேணும்னா கிட் 3 அப்படின்னு வந்து நம்ம வந்து மேக் செஞ்சு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்கள நீங்கள் காரணம் வச்சு யாருமே தப்பிக்கவே முடியாது. பைமோட்டில் டோட்டல் பர்ச்சேஸ் 2,000 தான் ஆகியிருக்கு. நோட்டீஸ் போர்டில் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ செய்யாத நபர்களால் மொத்த எஸ்பிஓக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சார் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சார் ஆடியோ கொடுத்தா இனி நம்ம வெல்கம் பேஜில் ஷோ ஆகிற மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போகுது. இப்படி செய்கிறதுனால சார் வந்து அந்த ஆடியோவை எடிட் பண்ணி எப்படியாவது ஒரு வீடியோ மேக் பண்ணி தான் அங்கே போடணும். அதனால் சாருக்கு வந்து மேபி சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம எப்போ போர்ட்டலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற வீடியோ ப்ளே ஆகும். அதை நம்ம கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி திரும்ப திரும்ப அந்த ஆடியோவை நம்ம கேட்டால் தான் உள்ளே போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இது மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிறதுல ஒரு ட்ரபுளாக நம்மளுக்கு இருக்கும். இது காரணம் எஸ்பிஓ மக்கள் தான். கண்டிப்பாக அப்போ வீடியோ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். ஏன்னா நிறைய நபர்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறதே தெரியுது கிடையாது. எஸ்பிஓடைய இந்த முடிவு என்ன அப்படின்னா, என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் மேக் பண்ணி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பேமெண்ட் ஸ்டாப் செஞ்சதுக்கு காரணம் பேக் ஹேண்டில் சில சேஞ்சஸ் இருக்குது, அப்படி சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது. குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வித்ட்ராவல் வந்து பெண்டிங்கில் இருக்கிற நபர்களுடைய அந்த வேலெட்டில் 1000 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 500 ருபீஸ்னு வைங்களேன், அந்த அமௌண்ட்டை பைமோட்டில் பர்ச்சேஸ் வேலெட்டில் நம்மளுக்கு ஆட் செஞ்சுருவாங்க. ஸோ பேமெண்ட் அந்த கம்பெனிக்கு அனுப்பியும் வச்சுருவாங்க. நம்ம எல்லாரும் அங்கே போய் தான் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து வேலெட்டில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1500, இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் தான், இன்னும் அக்யூரேட்டாக சார் சொல்லலை. 1500 எஜுகேஷன் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். அதில் ஃப்ரீயாக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நிலைமையாக வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு மேலே பணம் வந்து வேலெட்டில் இருக்கிறவங்க வந்து, அதாவது 3000க்கு மேலே பணம் வேலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் சேர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணத்தை அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது மாதிரி 3 விதமாக பெண்டிங்கில் அமௌண்ட் கிரெடிட் ஆகாதவங்க பணம் வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது. பேமெண்ட் வாங்கியவங்களுக்கு பணம் பெற்றதன அடிப்படையில் என்னென்ன அமௌண்ட் அவங்க வாங்கியிருக்காங்களோ அது மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து இதில் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும். இதை கட்டாயமாக அவங்க பர்ச்சேஸ் செஞ்சால் தான் எஸ்பிஓவில் அவங்களால ரன் பண்ண முடியும், அவங்களால வந்து தொடர்ந்து வேலை பண்ண முடியும். எத்தனை நாட்களுக்குள்ள அதை பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து குறிப்பிட்டுருவாங்க. இது குறித்து விரிவான சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கொடுப்பாங்க. இன்னையிலேருந்து நிறைய மாற்றம் எஸ்பிஓவில் வரப்போகுது. பேமெண்ட் ஸ்ப்ளிட் நடைபெற போகுது. இனி வரப்போகும் வித்ட்ராவல் அமௌண்ட்டில் இன்னும் சில ஷாப்பில் பர்ச்சேஸ் செய்கிற மாதிரியான பணம் ஸ்ப்ளிட் செய்யப்படும். ஆகவே எஸ்பிஓ புதிய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனை கொண்டு வரப்போகுது. எஸ்பிஓ சொன்ன வார்த்தையை செய்ய காலதாமதமாகும். ஆனால் எஸ்பிஓ மக்கள் எப்போவுமே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதில் சொல்கிற பர்ச்சேஸையும் செய்ய மாட்டாங்க. மாறாக நிறைய காரணங்களை சொல்லி அதை தட்டி கழிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சொல்லக்கூடிய அறிவுரைகளை தவறாமல் பின்பற்றினா நல்லது. கூடுமான வரைக்கும் நியூ வித்ட்ராவலில் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் செய்யாமல் பணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் குறித்தும் எஸ்பிஓ நமக்காக பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூப்பன் பர்ச்சேஸ் டிசம்பர் 15லேருந்து 20 வரை இருக்கும். கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகி இருக்கோ அவங்க முதல்ல பர்ச்சேஸ் செய்யுங்க. நியூ ஜாயினிங்கில் பல ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். குறிப்பாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சால் தான் எஸ்பிஓவில் என்டரே ஆக முடியும் அப்படின்னு நியூ ஜாயினிங்ஸ்க்கு ரூல்ஸ் வரும். ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கியவங்க கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்ய தயாராக இருங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வாரத்தில் பர்ச்சேஸ் செஞ்சால்
செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கும். பேமெண்ட் வாங்காதவங்க வந்ததுக்கு அப்புறமா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யுங்க. பேமெண்ட் கிரெடிட் ஆனதுலேருந்து 15 டேஸ் அவங்களுக்கான கால அவகாசம் கிடைக்கும். இங்கே சில லீகல் இஷ்யூஸுடைய காரணமாக கூப்பன் கோடு ஒரே தவணையில் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு கண்டிஷன் வருது. அதோடைய ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 17,000. பைமோட் கம்பெனி நமக்கு சேல்ஸுக்கான கூப்பன் கோடை சேல் செய்ய போதும். ஆனால் எஸ்பிஓ 3 மாதத்துக்கு பிறகு அதை நமக்கு பணமாகவே கிடைக்க செய்யும். எவ்வளவு நபர்கள் இதில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பைமோட்டை வந்து விரிவடைய போகுது. அதற்கு அவங்க கேட்டிருக்க நேரம் என்னன்னா 3 மாதம். பைமோட்டுடைய சேல்ஸ் லிமிட் 1 மாதத்துக்குள்ளே அவங்க எதிர்பார்க்குற கவுண்ட்ஸை நம்ம கொடுக்கணும். 3 மாத அவகாசம் அப்படிங்கிறது எதுக்குன்னு அப்படின்னா அப்போ தான் பைமோட்ஸ் வந்து சேல்ஸ்க்கான ஆப்ஷனை கொண்டு வரும். பிறகு தான் நம்ம 3 மாதம் கழித்து நம்ம கூப்பன் கூட பணமாக மாற்ற முடியும். இதற்கு எஸ்பிஓ தான் முழு பொறுப்பு. இதை எஸ்பிஓ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இது குறித்து நம்மளுக்கு வழங்கும். இது குறித்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அதனால் எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நியூ ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குறித்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். காத்திருந்து என்ன அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதுதான் வந்து சார் வந்து December 10 அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்த ஆடியோவுடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்க தவறுனீங்க அப்படின்னா எஸ்பிஓவில் தொடர்றதே பெரிய அவங்களுக்கு ரிஸ்க் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக இதை கேளுங்க. சாருடைய அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. கண்டிப்பாக போய் கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.